the kickboxing champion. Actually coming a teacher and my blood is flowing. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? Wait for it. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனோட டே 4 முடிஞ்சிருச்சுங்க. இந்த டே 4ல மொத்தமா 10 பேர் வந்தாங்க. அதுல 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க, 6 பேரை ஆன் ஹோல்டுல போட்டாங்க, ஒரே ஒருத்தங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் ஆனவங்கள்த என்னால ஏத்துக்கவே முடியல. எபிசோடு பார்த்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சரி, இவர் எத்தனாவதா வந்தாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆவதா வந்தாரு. இவரோட பேரு புகழேந்தி அப்படின்றது. புகழேந்தி கிட்ட வந்து உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவர் ஒரு லிஸ்டே போட ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போல. லிஸ்ட்ல எல்லா விஷயத்தையும் அடுக்குறாரு. அது என்னன்னா, நான் கராத்தேல இந்த பெல்ட் வச்சிருக்கேன், அந்த பெல்ட் வச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த இது ஸ்போர்ட்ஸ்ல அதாவது கிக் பாக்ஸிங் சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த அவார்டு வாங்கியிருக்கேன், அந்த அவார்டு வாங்கியிருக்கேன், லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. சரி, போதும் போதும்ன்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, அதை தாண்டி மேஜிக்ல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மேஜிக்கை நான் கத்துக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, மேஜிக் இங்க செஞ்சு காட்ட முடியுமான்னு போது ஒரு சூப்பரான மேஜிக்கை செய்யறேன், இல்ல நிறைய ரிஸ்க் இருக்கு, அதை தாண்டி உங்களுக்காக செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எங்க சேஃப் தானங்க, நீங்க பாட்டுக்கு விபரீதமா ஏதாவது செஞ்சிட போறீங்கன்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்லும் போது இவர் வந்து என் மூச்சையை நான் நிறுத்த போறேன்னு சொல்லிட்டாரு. அதாவது மூச்சை நிறுத்தி பல்ஸை நிறுத்த போறேன்னு சொல்றாரு. நிறைய பேர் மூச்சை நிறுத்துறது ஈஸி, ஆனா பல்ஸை நிறுத்துறது பாசிபிள் கிடையாதுல்ல. ஏன்னா பல்ஸ் வந்துகிட்டே தானே இருக்கும். அதையே நான் நிறுத்துவேன், இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு, உங்களுக்காக நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்களுக்காக பண்றீங்களா, அப்படிலாம் வேணாங்க, சேஃப்னா பண்ணுங்கன்னும் போது சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பல்ஸை நீங்க நிறுத்துறீங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்க பல்ஸை நிறுத்துறேன்னு சொல்லுவீங்க, அதை நாங்க ஃபீல் பண்ண முடியாது இல்லைன்னும் போது இல்ல நீங்க டச் பண்ணி பார்க்கலாம். இப்ப பல்ஸை நம்ம செக் பண்ணோம்னா கையை வச்சு பார்ப்போம்ல, அந்த மாதிரி நீங்க செக் பண்ணலாம்னு மாயா வேணும்னா நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஜட்ஜஸால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. பொதுவா பல்ஸ் அப்படி ஸ்டாப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து எப்பவுமே அந்த நாடி துடிப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். அதை இவர் நிறுத்த போறேன்னு சொல்றாரு. மாயாவும் நான் செக் பண்றேன் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கரெக்டா பண்ணிடுவாரான்னு எனக்கு குழப்பமா தான் இருந்தது. அதே மாதிரி அவங்க சொல்றதை நம்ம நம்பி தான் ஆகணும். பல்ஸ் அப்படி நிறுத்த முடியுமா தெரியல. மாயா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மாயா இருக்காங்கல்ல 1 2 3ன்ற மாதிரி என்றாங்க. அதாவது பல்ஸ் வரல, நான் பார்த்து தான் இருக்கேன், பல்ஸ் வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. அந்த துடிப்பை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்காரு போல. அவர் அந்த இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த துடிப்பு இருக்கு பாத்தீங்களா, நாடி துடிப்பு, அதை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்காரு. இவங்களுமே போதும் ஒரு 6-7 செகண்ட் நிறுத்தி வச்சிருப்பாரு. போதும்ன்ற மாதிரி மாயா இருக்காங்க பாத்தீங்களா, அவரை வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. ஆக்சுவலா பிக் பாஸ்ல என்ன மாதிரி டேலண்ட்டை தான் எதிர்பார்க்கறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி ஜட்ஜஸ் கிட்ட சத்தியமா கிடையாதுங்க. இந்த பையன் என்னென்ன பண்ணியிருக்கிறதா சொல்றான். உதாரணத்துக்கு, நான் ஜூடோல பெல்ட் வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கான்றான். ஒன்று அவன் கதை விடுறானா இல்லை உண்மையான்றதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வந்து அதுக்கான சாட்சி ஏதாவது கூட வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவன் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கானா, ஓரளவுக்கு அவன் வந்து நல்லா ஒரு ஃபயரான யங்ஸ்டராக தான் இருந்திருக்கான். அதே மாதிரி பிசிக்கல் டாஸ்க்கு உள்ள வந்து நல்லா தான் பண்ணுவான். இதை தாண்டி பல்சியை நிறுத்தி காமிச்சிருக்கான். அதாவது மூச்சை நிறுத்தி காட்டல, பல்சியை நிறுத்தி காமிச்சிருக்கான். இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கான். பேசுறதும் கொஞ்சம் தைரியமாக தான் பேசுகிறான். இவனை செலக்ட் பண்ணுறதுக்கு டீமுக்கு என்னங்க பிரச்சனை? இதை தாண்டி வேற என்ன ஸ்கில்ல தான் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இவங்ககிட்டயே ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. உண்மை அதுதான். இவங்க 3 பேர்கிட்டயே கிளாரிட்டி இல்லை. என்ன ஸ்கில்லை வச்சு அவங்கள செலக்ட் பண்ணலாம், எதை வச்சு அவங்கள செலக்ட் பண்ணலான்றதுல இவங்களுக்கே நிறைய குழப்பம் இருக்கா. இந்த பையனை கடைசியில் ஆன் ஹோல்டில் போட்டுட்டாங்க. அதாவது இவங்களுக்கு லைட்டா கன்ஃபியூஷன் வந்தா கூட ஆன் ஹோல்டில் போட்டுறது. ஒன்று செலக்ட் பண்ணுங்க, இல்லையா ரிஜெக்ட் பண்ணுங்க. ஆன் ஹோல்டில் யாராவது இப்போ வந்து சில சமயம் ரொம்ப நமக்கு குழப்பமாயிடும். ஐயோ, இவங்களை செலக்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா, ஒரே குழப்பமா இருக்கேப்பா, சரி விடு ஆன் ஹோல்டில் போடுன்னு போட்டால் பரவாயில்ல. நீங்க வந்து 10 பேர்ல 6 பேர் ஆன் ஹோல்டில் போட்டீங்கன்னா ஆன் ஹோல்டிலேயே இப்போ ஒரு 20 பேர் சேர்ந்துருவாங்க. இந்த 50 பேரோட ப்ராசஸை முடிக்கும் போது 25 பேர் ஆன் ஹோல்டில் சேர்ந்துருவாங்க. அதாவது செலக்ட் ஆனவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆன் ஹோல்டில் ஒரு 25 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 25 பேருக்கு நீங்க என்ன மாதிரி திரும்பி ஒரு கேமை நடத்துவீங்க? அந்த கேம்ல வந்து அந்த கேம்லயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த கேம் பல்கா நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேரை ஒரே சமயத்தில் விளையாட விடுற கேமு, 20 பேரை ஒரே சமயத்தில் விளையாட விடுற கேமு, அந்த மாதிரி தான் நடக்கும். அது நியாயமா நடக்குமான்றது எனக்கு தெரியல. ஸோ ஹோல்டில் எனக்கு தப்பா தான் படுது. இதை பத்தின உங்களோட கருத்தை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்க கமெண்ட்டை பார்க்க ஆர்வமா இருக்கேன்.